இன்னும் ஒரு வாரத்துல பிள்ளைக்கு கல்யாணம். ஆனா அவன் மூஞ்சில ஒரு சந்தோஷம் இல்லையே. என்ன ஆச்சு அவனுக்கு? அக்காக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். அவகிட்ட பேசினா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஹலோ அக்கா, நான் மரகதம் பேசுறேன்க்கா. யார் இது ஃபோன் அடிக்கிறது? அட மரகதம் பண்றா. என்ன கல்யாண வீட்டுக்காரங்களா ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? அக்கா ஏய், ஏன்டி குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? என்னன்னே தெரியலக்கா. பிள்ளைக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். ஆனா அவன் மூஞ்சில அந்த சந்தோஷமே இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கான். இல்லைன்னா ஏதோ கோவமா ஏதோ யோசிச்சுட்டே ஒரு ரூம்ல மூலையில உட்காந்துக்கிறான்க்கா. ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்க மாதிரியே இல்லக்கா அவனை பார்த்தா. ஏன் பிள்ளைக்கு பொண்ணு எதுவும் பிடிக்கலையா? பிள்ளைகிட்ட கேட்டு தானே கல்யாணத்தை வச்சுங்க. ஆமாக்கா, நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா சரின்னு தான்க்கா கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். அவன் சந்தோஷத்துக்காக தான்க்கா நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டோம். ஆனால் அவன் ஏன் இப்படி இருக்கானே தெரியலக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்குலாம். என்னடி சொல்ற? என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியலக்கா. கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டான். அவரும் ரொம்ப கேட்காத விடு விடுன்னு சொல்லி என்ன இது பண்ணிடுறாரு. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குக்கா. சரிடி, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பி வரேன். நாளைக்கு எல்லாத்தையும் பேசிக்கலாம், நீ கவலைப்படாம இரு. இல்ல, இன்னைக்கே கிளம்பி வரியா? என்னடி? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி இரு, அவர்கிட்ட கேட்டுட்டு நான் எப்போ கிளம்பி வரேன்னு உனக்கு சொல்றேன். மா, என்ன பண்றீங்க? உன் சித்தி கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். சித்தியா? குடு, நான் பேசுறேன். கீதா அவங்க கிட்ட பேசணுன்றாமா, இரு கொடுக்குறேன். ஹலோ சித்தி, என்ன கல்யாணம் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அதை என்ன கேட்குற? உங்க அண்ணன் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கான். கல்யாணம் மாப்பிள்ள மாதிரியே இல்லடா. வீட்டுல ஒரு கலையே இல்லை. என்ன ஆச்சுன்னே தெரியலடா. கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். என்ன சித்தி சொல்றீங்க? அண்ணனுக்கு கல்யாணத்துல விருப்பம் தானே? ஆமாண்டா, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை தான் பேசியிருக்கோம். சரி, பொண்ணு ஃபோட்டோவை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. நான் உங்களை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் நேரில் வந்து நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்னா அண்ணன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். உங்ககிட்ட பேசணுன்னு தான்மா என் மனசே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருமா. உங்கள் பொண்ணு எப்படி சித்தி? நல்ல பொண்ணு தான்டா. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்களுக்குள்ள சண்டையா இல்லை வேற எதுனா பிரச்சனையா ஒன்றுமே எனக்கு புரியலம்மா. சரி சித்தி, உங்கள் பொண்ணு கீதா இருக்கேன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. நானும் அண்ணாவும் வரேன்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா, நீ பேசினோடனே தான் கல்யாணம் நடந்துரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சரி, ஃபோன் அம்மாகிட்ட கொடுமா, நான் அம்மாகிட்ட கொஞ்சம் பேசுகிறேன். சரி சித்தி. இந்தாம்மா சித்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. சரி சரி, நான் பேசுகிறேன். நீ போய் அண்ணன் எதுவும் கேட்டான் பாரு, அதை எடுத்து கொடு போடா. சரிம்மா. ஹலோ அக்கா, என்னக்கா? பெரியவன் என்னதான் ஆச்சு? என்னதான் பண்ணுறான் அவன்? அவனை பற்றி ஏன்டி கேட்குற? எனக்கே கஷ்டமாக இருக்கு அவனை பார்க்கும்போது. ஏன்க்கா, அவன் லவ் பண்ண பிள்ளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? நீ என்னமோ நான் லவ் பண்ண பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்னமோ சண்டை போட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டு போய் இவன் அந்த ரூம்லேயே அடைஞ்சிருக்க மாதிரி பேசுகிற. நடந்த விஷயம் என்ன உனக்கு தெரியாதா? தெரியும்க்கா, இருந்தாலும் அவன் அப்படியே இருக்கானே. ஏதாச்சும் அடுத்தது எதனா யோசிக்கணும்ல நீங்களும். உன் கல்யாணம் முடிக்கட்டும், கவின் கல்யாணம். அடுத்தது அவனை உட்கார வச்சு நம்ம எல்லாரும் பேசுவோம். பேசி எதனா அவன் மனசை மாற்ற பார்ப்போம். நானும் என்ன தாண்டி பண்ணுறது, எல்லா கோயில் குளத்துக்கும் போயிட்டு தான் இருக்கேன். அவன் மனசை மாற மாட்டேது. சரிக்கா, வரட்டும், எல்லாரும் உட்காந்து பேசலாம். எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு தான் தோணுது. பார்ப்போம். பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் அதை விட்டால் வேறு என்னடி வேணும் நம்மளுக்கு? நம்ம அதை பார்த்துட்டே சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். அதை சொல்லுக்கா. அதனால தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எப்போ கால் பண்ணி இந்த அர்ஜுன் சாரை வர சொன்னேன், இன்னும் வராருப்பாரு. சே, இவரால் டைமே வேஸ்ட் ஆகுது. சுபா கிட்ட எப்படி கால் பண்ணி பேச போகிறேன்னு தெரில. அவள் என்னென்ன கேள்வி கேட்க போகிறாளோ அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறானோ, மாட்டிக்காமல் எப்படி போய் சொல்ல போகிறேன், இதெல்லாம் நினச்சாலே படப்படன்னு வருதே. என்ன கவி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, சுபா கிட்ட என்ன காரணத்தை சொல்லி அவரை வர வைக்கிறது? என்ன சொல்லலாம்? இப்படி சொல்ல எப்படி? எப்படி சொன்னா? சொல்ல விடுமா. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை, உங்கள் அக்கா ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டான். இப்போ அவன் வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அந்த கல்யாணத்தை தடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி? நல்லா தான் இருக்கு. என்ன நல்லா தான் இருக்குன்னு இருக்கிற? உங்ககிட்ட வேற எதுனா ஐடியா இருக்கா? சொல்லு. இல்ல,
யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வர வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வர வைப்ப? மதுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாமா? நீ மதுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அடுத்த 1 மணி நேரத்தில் இங்கே வருவா. எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு கேட்பா. ஆமாம், அது ஒன்றுமே இல்லைன்னா அவன் கிளம்பிடுவார்ல ஊருக்கு. சரி, அப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாமா? எப்படி உனக்கு உடம்பு சரியில்லை நீயே ஃபோன் பண்ணி சொல்லுவ. நீ சொன்ன உடனே அவன் மது கால் பண்ணி கேட்பா. எதுவுமே இல்லைன்னு சொன்ன உடனே அவன் வரமாட்டா. என்ன யோசிக்கிற நீ கவிதா? மக்கா இருக்கே நீ. ஆமாம்ல, கொஞ்சம் லாஜிக்காக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. நான் சொன்ன பிளான் தான் கரெக்டாக வரும். நீ கால் பண்ணி இதே மாதிரி பேசு. அப்படியே சொல்றீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் படபடன்னு வருதே சார். கவிதா, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு சீக்கிரமாக ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ தைரியமான பொண்ணு. நீங்கள் பயப்படுறீங்கன்னா எப்படி என்னால் நம்ப மாட்டேன். ஃபோன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஹலோ சுபா, நான் கவிதா பேசுகிறேம்மா. ஆ தெரியுது, நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சொல்லு. என்ன ஆரம்பமே இப்படி போகுது? பேசுங்க கவிதா, பேசுங்க. இவன் வேற கம்முன்னு இருடா கொஞ்ச நேரம். சொல்லுங்க கவிதா மேடம், என்ன திடீர்னு எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? என்ன விஷயம்? இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு ஃபோன் பண்ணால் என்கிட்ட சொல்கிறது தானே ஃபோன் பண்ணியிருப்பேன். அது என்ன வேற உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடா. இல்லை, உங்கள் அக்காவை பற்றி கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க கேட்குது. உங்கள் அக்கா ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கா. என்னது? மது ஒரு பையனை லவ் பண்ணுறாரா? எப்பத்துலேருந்து லவ் பண்ணுறா? எந்த பையன்? என்ன வேலை பார்க்குறான்? எங்கே இருக்கான்? இருமா ஒரு கேள்வியாக கேளுமா, நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன். யார் இந்த பையன்? எப்பத்துலேருந்து லவ் பண்ணுறா? என்கிட்ட ஒரு விஷயமா அவன் சொல்லலையே. எங்கள் ஆஃபீஸோட ஓனர் கவின் சார் தான் அவன் லவ் பண்ணிட்டு இருந்தா. லவ் பண்ணிட்டு இருந்தானா? இப்போ லவ் பண்ணி அவங்க 2 பேரும். என்ன சொல்கிற நீ? பிரேக்கப் ஆயிடுச்சா? அடியே, ஒன்றும் பேச்சப்பே ஆகலடி. அதுக்கு தாண்டி உன் ஹெல்ப்பை கேட்க பார்த்தா நீ அதுக்குள்ளே பிரேக்கப் பற்றியும் பேசுறியே. இல்லை, அவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் அவருக்கே விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்கம்மா. அதுதான் பிரச்சனை. எப்படி? மாப்பிள்ளைக்கே விருப்பம் இல்லாமையா? அது எப்படி பண்ணுவாங்க? பண்ணியிருக்காங்களே, என்ன சொல்கிறது நான்? சூப்பர். கமான் இன்னும் நல்லா பேசு. இவன் வேற சும்மா இருடா, எனக்கே கை கால்லாம் உதறது. நீ வேற. இல்லை, நீ சொல்கிறது என்னமோ எனக்கு நம்புற மாதிரி இல்லையே கவிதா. நீ வேணா கவின் சாரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறியா? அவரும் என் கூட தான் இருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த லவ் எப்படின்னா சேர்த்து வைக்கலான்னு போராடிட்டு இருக்கோம். அவர்கிட்ட பேச. என்னடி திடீர்னு என்ன கோத்து விட்ட? நான் மட்டும் சாகணும், நீ நாங்கள் இழுத்துட்டு கமான் சொல்ற. இன்னைக்கு இருக்கிற அவனுக்கு நீ பேசுன. ஐயோ, என்னடி ஒரு ஸ்கிரிப்டே இல்லாமல் எனக்கு விட்ட. நான் என்ன தடி பேசுறது? சாவல செத்த பயல. குடு, நான் பேசுறேன். ஹலோ கேக்குதா? ஐயோ, என்னடி வாய்ஸே இவ்வளோ டெரரா இருக்கு. பேசு நல்லா பேசு. யூ கேன் கமான். ஐயோ, என் பிட்ட எனக்கே போடுறாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, கேக்குதா சார்? கேக்குதுங்க, சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க தானே உங்க ஃப்ரெண்ட் லவ் பத்தி ஏதோ சொல்ல போறீங்க, சொல்லுங்க. அதாங்க, அவங்க சொன்னாங்கல்ல கவிதா, என் ஃப்ரெண்டு கவினும் உங்க சிஸ்டர் மதுவும் லவ் பண்றாங்கங்க. அவங்க சொன்னதே தான் நீங்களும் சொல்றீங்க. அப்போ நான் மட்டும் என்னங்க பேரை மாற்றி ஆளை மாற்றியாச்சுங்க சொல்ல முடியும்? யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தானங்க வச்சு சொல்ல முடியும். ஹலோ, என்கிட்ட இந்த காமெடி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குது. இதையே காமெடின்றா இவ. பேசுடா, கமான். சோட அப்படி எழுந்து வந்தனா 2 கண்ணையும் நோண்டிட்டு விட்டுருவேன். கம்மனு இரு. அதாங்க, என் ஃப்ரெண்டு கவினும் உங்கள் சிஸ்டர் மதுவும் லவ் பண்ணுறாங்க. இப்போ அவன் சம்மந்தம் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் நிறைய பிளான் பண்ணி பார்த்துட்டோம். இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல. நீங்கள் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் வரீங்களா இல்லையா? நிறைய பிளான் பண்ணீங்களா? என்னென்ன பிளான் பண்ணீங்க? ஐயோ, டக்குன்னு கேட்டாலே என்ன சொல்கிறது? யோசிக்காம எதனா பேசுடா, கடகடன் பேசு, இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சிருவா. என்னங்க நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்கள் அங்கே உட்காந்து எங்களை கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. வந்து ஹெல்ப் பண்ண வாங்கன்னா ஒன்றும் வரலன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. வருவீங்களா வரமாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் அக்கா வாழ்க்கை மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் வந்து தான் ஆகணும். ஐயோ, கோவப்படாதீங்க. நீங்கள் எங்கள் அக்காக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நீங்கள் பேசுறதுலேயே அது எனக்கு தெரியுது. சரி, நான் கண்டிப்பாக ஊருக்கு கிளம்பி வரேங்க. கவி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கருவாப்பையா, சூப்பரா.
இன்னும் 1 வீக் தாங்க இருக்குது கல்யாணத்துக்கு. ஐ மீன் 1 வீக் தான் கூட இல்லை, 6 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் நம்ம எதனா ஒரு பிளான் பண்ணி உங்கள் அக்காவுக்கும் கவினுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். கொஞ்சம் சீக்கிரம் ஊர்லேருந்து கிளம்பி வர வழியை பாருங்கள். ஒரு 6 நாள் வச்சுட்டு சொன்னால் எப்படிங்க? நான் இங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வேண்டாமா? என்னங்க உங்கள் அக்கா கல்யாணத்தை விட உனக்கு அங்கே இருக்க வேலை தான் முக்கியமாம்மா? என்னம்மா நீ இப்படி பேசுறியம்மா? கோவப்படாதீங்க, நான் வந்துடுறேன். இன்னைக்கு சாயங்காலமே எப்படி இருந்தாலும் பஸ் டிக்கெட் புக் பண்ணி நாளைக்கு காலைல அங்கே வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். கோவமாக பேசாதீங்க சார், கொஞ்சம் கூலாக இருங்க. நம்ம கல்யாணத்தை எப்படின்னா எங்கள் அக்காவுக்கும் கவின் சாருக்கும் பண்ணிடலாம், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. சரி நான் வைக்கிறேன், நீங்கள் கிளம்பி வர வழியை பாருங்க. ஏய் சூப்பர் சார், அர்ஜுன் சார் சூப்பர், வேற லெவல் போங்க நீங்கள். பாத்தியா ஐயாவோட திறமைய? சரி அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அதை சொல்லு. யோசிச்சு சொல்கிறேன், வரட்டும் சுபா வரட்டும், யோசிப்போம். இன்னைக்கு என்ன 14 ஆயிடுச்சு, ஆனால் இந்த மந்த் பீரியட் நம்மளுக்கு இன்னும் வரலையே. ஒருவேளை அப்படி ஏதாச்சும் இருக்குமோ? ஸ்டாக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம், செக் பண்ண வேண்டாம். இல்லை செக் பண்ணி பார்த்தா தான் என்ன முடிவுன்னு தெரியும், அதுக்கப்புறம் இருக்கிறத அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, கல்யாண கனவு எல்லாமே போச்சு. இப்படி பண்ணிட்டேடி நித்யா, இப்போ இதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்? இல்லை இந்த வாழ்க்கை நான் விட மாட்டேன். எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த பணம், ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கை, ரொம்ப முக்கியம். இதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். கண்டிப்பாக நான் இந்த வாழ்க்கையை விடவே மாட்டேன்.